கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ பார்க்கிற உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமம், திருவிவிலியம், பொது மொழிபெயர்ப்பு என்ற இந்த பரிசுத்த வேதாகமும் திருவிவிலியமும் இந்த இரண்டும் எந்த வீடுகளில் இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ரெண்டு புஸ்தகமும் பரிசுத்த வேதாகமாக இருந்தாலும் சரி, திருவிவிலியமாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு புஸ்தகங்களும் முதலாவது கர்த்தர் நமக்கு தந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகம். இந்த இரண்டு புஸ்தகங்களும் இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் பயன்படுத்துகிற புஸ்தகங்களாக இருக்கிறது. நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் எப்போதும் கைகளிலே வைத்திருக்கிற எந்த புஸ்தகத்தை அதிகமாய் கைகளில் வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது பரிசுத்த வேதாகமாக இருக்கும் அல்லது திருவிவிலியமாக இருக்கும். பரிசுத்த வேதாகம் தான் எப்பொழுதும் கைகளில் எடுத்துக்கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள். இப்போ இந்த இரண்டு புஸ்தகத்தையும் பயன்படுத்த வேண்டும். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பரிசுத்த வேதாகமத்திலும் திருவிவிலியத்திலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும், பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் பரலோகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தையும், இரண்டுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை தருகிற புஸ்தகங்களாக இது இருக்கிறது. பரலோகத்துக்கும் பூமிக்கும், இரண்டு இடத்துக்கும், நம்ம பூமியில் வாழ்கிறதற்கும் பரலோகத்தில் வாழ்கிறதற்கும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூன்று பேருக்குமே பூமியிலேயும் ஐஸ்வர்யமாக இருந்தார்கள், பரலோகத்திலேயும் ஐஸ்வர்யமாக இருந்தார்கள், தேவனிடத்திலேயும். ஆக இந்த புஸ்தகங்கள் பயன்படாமல் வெறும் புஸ்தகங்களாக இருக்கக்கூடாது. இது பரலோக தேவனுடைய இருதயமாக இருக்கிறது. இதில் பரலோக தேவனுக்கு பிரியமானதெல்லாம் கொட்டி கிடக்கிறது. பரலோக தேவனுடைய அறிவு, பரலோக தேவனுடைய ஞானம், பரலோக தேவனுடைய அறிவு கட்டாத அன்பு, பரலோக தேவனுடைய ஐஸ்வர்யம் நிறைந்த புஸ்தகங்களாக எழுத்து வடிவத்தில் இது இருக்கிறது. இது புஸ்தகம் ஒருவேளை பழசாக இருந்தாலும் சரி, இது நம்மை புதிதாக்கக்கூடிய புஸ்தகங்களாக இருக்கிறது. இதில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் பரலோக தேவனுடைய அறிவு. இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் பரலோக தேவனுடைய ஞானம். இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஜீவனுள்ள, நமக்கு ஜீவனை தருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. இது ஒரு வேத புஸ்தகங்கள் என்பது, திருவிவிலியமும் பரிசுத்த வேதாகமும் ஒரு சமுத்திரம் போல, கடலில் இருக்கிற உப்பு கலந்த தண்ணீரை போல. இந்த உப்பு கலந்த தண்ணீரில் ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை போதிக்கிற பிரசங்கிமார்கள் அதில் கடல் தண்ணீரிலிருந்து அப்படியே குடித்தால், கடல் தண்ணீரை அப்படியே குடித்து தாகத்தை தீர்க்க முடியாது. அதே போலவே இதில் ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்து அதை தேவையான அளவு உணவில் சேர்த்து சுவையாக மாற்றி, உணவை உப்பு எப்படி சுவையாக மாற்றுகிறது போல ஊழியர்கள் யார் யாருக்கு எந்த நேரத்தில் எவ்வளவு தேவையோ அதை பிரித்து, உப்பை பிரிக்கிறது போல பிரித்து எடுக்கிறார்கள். அடுத்து ஊழியர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள், கடலில் இது ஒரு சமுத்திரம் போல, பார்க்கறதற்கு சிறிய புஸ்தகமாக இருந்தாலும் இது ஒரு சமுத்திரம். இதில் முத்து குளிக்கிறது போல ஊழியர்கள் குளித்து அதில் இருக்கிற முத்துக்களை பிரித்து எடுக்கிறது போல, இதில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை, விலையேற பெற்ற வார்த்தைகளை, நித்திய ஜீவனை தருகிற வார்த்தைகளை நமக்கு பிரித்து எடுத்து கொடுக்கிற புஸ்தகமாக இது இருக்கிறது. அதனால்
இதை நீங்கள் பயன்படுத்தணும். சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது படித்து அதை பயன்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற யாவரும் பயன்படுத்துங்க. மற்றவர்களுக்கு இதை நிச்சயமாக இதை தெரியப்படுத்துங்க. பரிசுத்த வேதாகமும் திருவிழியமும் பயன்படுத்த வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.